லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு அவ்வளோதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 99 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 286 ரூபாய் 8 உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல் முசைனி எக்ஸ்சேஞ்ச் பல வருட காலமாக உங்களுடைய நம்பிக்கை வென்ற எக்ஸ்சேஞ்ச். பல இடங்கள்லையுமே அவங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின் இருக்குது. வேண்டிய நேரத்தில் பணம் அனுப்பலாம். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளை பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்திருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிள்ளை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 796 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 95 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 875 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 42 தினார் 394 ஃபெல்ஸ். கடன் உதவியை வழங்கியது குவைத் அரசு. மகிழ்ச்சியான செய்தி. பிடியிலிருந்து விடுதலை. என்ன ஒரு அதிர்ஷ்டம். இதோ தப்பி ஓடிய திருடர்களை மடக்கி பிடித்த குவைத்திகள். சிசிடிவி ஆதாரத்துடன் வெளியான வீடியோ. அதிகாரிகள் 3 அதிரடியாக கைது. சட்டம் சட்டமே, யாராக இருந்தாலும் தண்டனை ஒன்றே. இதோ பல ரோடுகள் மூடப்பட போகின்றது. துருக்கி அதிபர் வர இருப்பதால் உள்துறை அமைச்சரை பற்றி வெளியான தகவல். தங்கம் இன்னும் பிரஷர் அதிகரித்து செல்கின்றது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். பிரிட்டன், இங்கிலாந்து முதல் கொண்டு இத்தாலி, ஈரான் இன்னும் பல நாடுகளில் பூகம்பம் பதிவாகி இருக்கின்றது. இந்த நில அதிர்வானது பல பகுதிகளிலும் 4.3 ரிக்டர் 4 ரிக்டர் 5 ரிக்டர் அளவிலான பூகம்பம் ஒவ்வொரு பகுதிகளிலையும் பதிவாகி இருக்குது. பிலிப்பைனில் மட்டும்தான் 5.8 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் தான் இருக்கிறான். அல்லாஹு ஆலம். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்க. உலகத்தில் தங்க விலை அளவு ரொம்ப அதிகமாக இருந்த போதிலும், அழுத்தத்தோடு இருந்த போதிலும், குவைத்தில் தங்கத்தின் தேவை இன்னும் அதிகரித்து செல்கின்றது. தங்கம் வாங்குறத விடல. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் கூறியதாக சில கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் அது AI மூலம் தயாரிக்கப்பட்ட ஒரு தகவல் என்றும், இந்த கூற்றுகள் உண்மைக்கு புறம்பானவை என்றும், செயற்கை நுண்ணறிவில் தயாரிக்கப்பட்டது அப்படின்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க. துருக்கி நாட்டின் மேன்மிதங்கிய அதிபர் அர்தகன் அவர்கள் குவைத்துக்கு வர இருப்பதால் குவைத்தின் பல சாலைகள் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்காலிகமாக நண்பகல் 12 மணி முதல் விருந்தினர் வரும் வரை தற்காலிகமாக இன்றைய தினம் மூடப்படும். இதில் பார்த்தீங்கன்னா 50வது ரிங் சாலை, 6வது ரிங் சாலை, அதே போல் தரிக் மலிக் ஃபஹத், அதாவது 40வது ரிங் சாலை, இந்த சாலைகள் பார்த்திங்கன்னா மூடப்பட்டிருக்கும். சில நேரங்களுக்கு, அதாவது 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், அல்லது அரை ஹவர், ஹாஃப் அன் ஹவர், அதே மாதிரி
ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிடங்கள் அந்த மாதிரி மூடப்படும். அவங்க வந்து அந்த விசிட்டர்ஸ் வந்து விஐபிகள் வந்து போகிற வரைக்கும் இந்த ரோடுகளில் சில எக்ஸிட்கள் வந்து என்ட்ரன்ஸ் வந்து மூடப்பட்டிருக்கும். 6ஆம் நம்பர் 40ஆம் நம்பர் 50ஆம் நம்பர் ரோடுகளில். வேலைவாய்ப்பு இடமாற்றங்களில் சட்டபூர்வமான தன்மை மற்றும் சமத்துவத்தை குவைத் நீதிமன்றம் உறுதி செய்கின்றது. ஒரு தொழிலாளருக்கு அவருடைய வேலைவாய்ப்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவருக்கு இடமாற்றம் செய்ய அனுமதி கொடுக்காத பட்சத்தில் சட்ட ரீதியாக அனுமதி கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. முதலாளி உங்களை தடுத்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கான விடுதலை கிடைக்கும். ஃபால்கன் கடத்திய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் சோதனை செய்யும் அதிகாரிகள் யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை அப்படின்ற கூற்றின் கீழ் பயண ஆவணங்களை ஆய்வு செய்யும் சுங்க அதிகாரிகள் 3 கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் போலியான நபர்களுக்கும் நாட்டுக்குள் நுழைய உதவி செய்ததும் ஒரு வகையான குற்றம் அப்படி மணிப்புலேட் பண்ணினதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. சில அவங்களுடைய பதவிகளை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க. இதோ கடன்களை தீர்க்க கடன்களுக்கு நாங்களே கடன் வழங்குகின்றோம். குவைத் அரசாங்கம் உதவியது. டாக்டர் அம்தல் அல் ஹுவைலா அவர்கள் மினிஸ்டர் ஆஃப் சோசியல் அஃபேர்ஸ் குவைத்தில் பலருடைய கடன்களை தீர்த்து வைக்க முன் வந்திருக்காங்க. இதில் 2300 குடிமக்கள் விடுவிக்கப்பட்டு 15,000 முதல் 10,000 முதல் 5,000 முதல் 5,000 10,000 15,000 தினார்கள் 1000 5,000 10,000 15,000 தினார்கள் கடன்களில் உள்ள குவைத் குடிமக்கள் அவங்களுடைய கடன்களை குவைத் அரசாங்கமே செலுத்துது. அவங்களுக்கு சஹல் மூலம் மெசேஜ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கடன்கள் எல்லாமே செலுத்தப்பட்டு விட்டது, நீங்கள் விடுதலை ஆகிவிட்டீங்க, ஃப்ரீ ஆகிட்டீங்க கடன் பிடியிலிருந்து அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். பலருக்குமே இன்றைக்கும் இந்த கடன் பேங்க்கில் லோன் கட்ட முடியாமல் இருக்கிறதால பல குவைத்திகள் வீட்டில் இருக்கிற பணிப்பெண்ணை நாட்டுக்கு அனுப்ப முடியலை, அக்காமா அடிக்க முடியலை, பல பிரச்சனைகள். புதிதாக தொழிலாளர்கள் கொண்டு வர முடியாது, அதே மாதிரி இருக்கிற தொழிலாளர்களுக்கு அக்காமா அடிக்க முடியலை, அவங்களுக்கு கராம கட்டி அவங்களுக்கு அக்காமா அடித்து அவங்கள நாட்டுக்கு அனுப்ப முடியலை. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தொடர்ந்துமே இந்த கடன் பிடியால் கடன் கொடுக்காமல் கடன் கட்ட முடியாததால் சிக்கி தவித்த குவைத்திகளால் பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அதில் அவங்களும் விடுதலை ஆகிற மாதிரி நம்ம தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். அதே மாதிரி அவங்களுக்கும் அக்காமா அடிக்கப்படும் அப்படின்றது தான் இதில் மெயினான ஹைலைட்டு. பொது தோட்டங்கள் கண்காணிக்கப்பட உள்ளது. விவசாயம் தொடர்ந்தும் கண்காணிக்கும். கேமராக்களை நிறுவுவதன் மூலம் மரங்களை சேதப்படுத்துவது, பொது இடங்களில் குப்பைகளை போடுவது போன்ற பல விடயங்களை தொடர்ந்து முற்று நோக்கி கண்காணிக்கப் போவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் உங்களுக்கே தெரியும், பல பகுதிகள் ஆல்ரெடி கேமரா இருக்குது. இன்னும் பல புதிய கேமராக்களை நிறுவ போகிறாங்க. கடற்கரை ஓரங்கள், பார்க், பீச், இந்த மாதிரி பல இடங்களில் தொடர்ந்து கண்காணிப்பாங்க. குப்பை கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பேப்பர், ஒரு டொஃபி பேப்பர், ஒரு சாக்லேட் சாப்பிட்டு அந்த பேப்பராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் கீழே போடும்போது இந்த கேமரா மூலம் சரி கண்காணித்து உங்களுடைய ஃபோட்டோ அழகாக கிளியராக அவங்க உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பினாங்கன்னா உடனே பயோமெட்ரிக் எடுத்திருந்தால் டீட்டெயில்ஸை காட்டி கொடுத்துரும். அப்புறமா ஃபைன் ஆன்லைன்லேயே போட்டு விட்ருவாங்க. தயவுசெய்து கவனம். தொடர்ந்தும் குவைத்தில் ஒமான் நாட்டு மீன்கள் விற்கப்படுகின்றது, அதுவும் அதிக விலையில். சில நேரங்களில் குவைத்தில் மேத் மீனுக்கு தொடர்ந்துமே போராட்டம் தான். اليوم 20/10 للتنبيه عشان تعرفوا اللي فيه ميد، ما فيش ميد كويتي، معظم 95% الموجود ميد عماني. الدرجة الأولى يبيعوها كويتي. بسم الله ما شاء الله، شوف العيون ميدة بسم الله والله فريش، وسطية بس فريش. دي يبيعوها كويتي عشان جودتها، ودي يبيعوها عمونا دي الدرجة الثانية عشان تبقوا انتوا عارفين الفرق. لأنها مطفية، لأنها مطفية، ودي ميتها حمراء، لكن الدرجة الأولى ميتها بيضة. يبيعوها كويتي. تنبيه لزبائننا الكرام، شوف الميدة
درجة أولى فريش، بس احنا ما بنغش حد، احنا بنقول للناس الناس تكون عارفة. شايفين؟ من الجودة العالية يبقى كويتي. اليوم أقل حاجة 150 سلة، كل ده 80% يبيعون منه كويتي، 80% يتباع كويتي. ده تنويه للناس عشان تكون عارفة. جزاكم الله. احنا دلوقتي في توقيت الفجر، احنا ما بيننا وما بين أذان الفجر كمان 10 دقايق الفجر يأذن، بس تكون عارفة. ولكم جزيل الشكر. அடத்திரட்டு பயல்களா அப்படின்ற மாதிரி ஜஹரா, அதாவது ஜுனூப் சுர்ரா ஜஹரா பகுதிகளில் பார்த்திங்கன்னா 2 திருடர்கள் சேர்ந்து கேபிள், எலக்ட்ரிக் கேபிள்லாம் கட் பண்ணி நள்ளிரவில் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அறையை உடைத்து உள்ளே பூந்து கேபிள் திருட முயற்சி பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருந்த வீட்டு பாபா கேமராவில் பார்த்து விரட்டி ஒரு திருடனை பிடிச்சிட்டாங்க, இன்னொருத்தன் தப்பி ஓடிட்டான். சம்மந்தப்பட்ட காட்சிகள். اثنين بنغالية يركضون. ايوه ماما ايه صور هني. كاما ايه الكلاب 2 كاما هنود ودي بنغالي. خلها شيء عشان يطلع واضح. جاي من هنا بعيد. كم شو الحق صادة شكة عند بيت ابو خالد. ايه ها هذا الحارس الثاني رفيجه اللي هني الضعيف. ايه صادة شكة طقه والله طقه ترى قطعته عند والديه. صادوا ايه كان ايه هذا الشلون بطلوا الأمانة، بس فكرته تقريبا خلاص ما يتبطل. هذول الكيبلات اللي كانوا يقولونها ما أدري شنو هذول، تبعهم ولا ما أدري، بس الحين المحطة تمام وبس. السلام عليكم. هني في عمال يو باقوا محطة الزهرة، كسروا الباب وبلغنا، صدنا واحد منهم، بلغنا الدوريات. كسروا الباب اللي يصير على جنب المحطة، وهذه الكياب اللي كانوا بياخذونها. المحطة بالزهرة بجنوب سرة، قطعة 6 شارع 605، كاسرين الباب اللي على الجنب. هذه المحطة محطة الزهرة رقم 59. يو الشرطة وخذوا واحد من اللي كانوا موجودين، الثانيين انحاشوا بالسيارة. صدنا بس واحد منهم وخذته الشرطة وكلمتهم. والحين هذا الباب لازم نشوف له حل يعني عشان يتسكر، لأن الظاهر ما أدري شلون ظاهر كاسرينه. خلي أشوف أنا طريقة دا أقدر أسكره. وهذه الكياب اللي كانوا بيبوقونها، ونحاش العمال، وهناك الدوريات. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா. எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. லங்கா கூட்டிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து காஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.